சிவகார்த்திகேயன மிஞ்சின பிரதீப் ரங்கநாதன். எல்ஐகே பிசினஸ் இப்பவே இத்தனை கோடியா? இந்த வருஷ ஆரம்பத்துல வெளியான பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நிலையில தீபாவளிக்கு அடுத்ததா பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய 2 படங்கள் ஒரே நாள்ல வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒட்டுமொத்த திரையுலகத்தையே ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கு. ஏதாவது ஒரு படம் தான் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னும், இல்லனா பிரதீப் ரங்கநாதனோட ஒரு படமே இன்னொரு படத்துக்கு எதிரியா மாறிடும் அப்படின்னும் சினிமா வட்டாரத்துல நிறைய பேரு அறிவுரை வழங்கினாலும் 2 படங்களோட தயாரிப்பாளர்களும் படத்தை தீபாவளிக்கே வெளியிடக்கூடிய முயற்சியில இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனோட மார்க்கெட் இப்போ உச்சத்துல இருக்கக்கூடிய நிலையில 2 படங்களோட தயாரிப்பாளர்களும் டிராகன் வெற்றியை அறுவடை செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்கி இருக்கிறதா சினிமா வட்டாரத்துல தகவல்கள் வெளியாயிருக்கு. கோமாளி படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படத்தை இயக்கி ஹீரோவாவும் தமிழ் சினிமாவில சூப்பரான அறிமுகத்தை பெற்றாரு. ஏஜிஎஸ் தயாரிப்புல வெளியான லவ் டுடே படம் 100 கோடி வசூல் ஈட்டின நிலையில அவரை வச்சு அஸ்வத் மாரிமுத்து இயக்குன டிராகன் படம் இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் வெளியாகி 150 கோடி வசூலை ஈட்டுச்சு. தொடர்ந்து 100 கோடி கிளப்ல இணைஞ்சிட்டு வரக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் ஹேட்ரிக் 100 கோடி அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நெல்சன் இயக்கத்துல வெளியான டாக்டர் படத்தின் மூலமா 100 கோடி நாயகனா பல வருட போராட்டத்துக்கு பின்னாடி சிவகார்த்திகேயன் அந்த சாதனையை படைச்சாரு. அந்த படத்தை தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல வெளியான டான் படமும் 100 கோடி வசூல் செஞ்சதா அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா பிரின்ஸ், மாவீரன், அயலான் மாதிரியான படங்கள் வசூல்ல சொதப்புச்சு. அமரன் படம் 300 கோடி வசூல கடந்து சிவகார்த்திகேயனை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ஆனா மதராசி படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி வசூல சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, சீமான் அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்கக்கூடிய எல்ஐகே படத்தோட டீசர் வெளியானதுல இருந்தே அந்த படத்தின் மீதான பிசினஸ் அதிகரிச்சுட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு. எதிர்கால காதல் கதையை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த படம் டிஜிட்டல் அப்புறம் சேட்டலைட் நல்ல விலைக்கு வியாபாரம் பேசப்பட்டு வரதாவும், படம் வெளியாறதுக்கு முன்னாடியே 100 கோடி பிசினஸ் நடக்கும் அப்படின்னும் தகவல்கள் வெளியாயிருக்கு. சாய் அபயங்கர் இசையில உருவாயிருக்கக்கூடிய டூட் படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிச்சிருக்கக்கூடிய நிலையில அஜித்குமாரோட குட் பேட் அக்லி படம் 200 கோடி வசூல் செஞ்ச நிலையில டூட் படத்தையும் மிகப்பெரிய அளவுல ப்ரமோட் செஞ்சு வெளியிட முடிவு செஞ்சுட்டு வரதா சொல்லப்படுது. ஆனா தீபாவளி நெருக்கத்துல கண்டிப்பா டூட் படம் ரிலீஸ் ஆகாம பின்வாங்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது.